இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு கொழும்பு விடுதலை சதுக்கத்தில் ராணுவ மரியாதையுடன் கூடிய சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக வெளிநாட்டு தலைவருக்கு சுதந்திர சதுக்கத்தில் இப்படி ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கே மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொழும்புவில் பிரதமர் மோடிக்கு இலங்கையின் மிக உயரிய மித்ரா விபூஷணா என்ற விருதை அதிபர் அனுர குமார திசநாயகே வழங்கி கௌரவித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான மிகவும் ஆழமான நட்புறவு மற்றும் வரலாற்று பூர்வ தொடர்புகளின் பின்னணியில் இந்த விருது மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை 140 கோடி இந்தியர்களுக்கும் சமர்ப்பிப்பதாக மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் திசநாயக்கவுடன் பேசிய போது தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பற்றி விவாதித்ததாகவும் இந்த விவகாரத்தில் இனி மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறை கையாளப்படும் என தமக்கு உறுதி அளிக்கப்பட்டதாகவும் மோடி கூறினார். இலங்கையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனே விடுவித்து அவர்களின் படகுகளையும் திருப்பித் தர முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறினார். இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக இலங்கையின் நிலப்பரப்பு பயன்படுத்தப்பட மாட்டாது என பிரதமர் மோடியிடம் இலங்கை அதிபர் திசநாயக்கே உறுதி அளித்துள்ளார். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக செய்திகள் வரும் நிலையில் திசநாயக்கே இந்த உறுதியை அளித்துள்ளார். பாம்பனில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய செங்குத்து தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரம் வருகிறார். இதையொட்டி ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புனிதமான ராமநவமி நாளில் தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பயணம் தொடர்பாக தமிழில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் புதிய பாம்பன் ரயில் நிலையத்தை திறந்து வைத்து 8300 கோடி மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் கள ஆய்வுக்காக நீலகிரி மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. கோத்தகிரியில் சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற பொதுமக்களை கண்டதும் காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் சாலையில் நடந்து சென்று மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அதிமுக ஆட்சி காலத்தின் போது கொண்டு வரப்பட்ட நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது மகிழ்ச்சி என்றாலும் திமுகவின் அரசியலுக்காக நீலகிரி மக்களை இத்தனை ஆண்டுகள் அலைக்கழித்திருக்க வேண்டாம் என பதிவிட்டுள்ளார். கடந்த நிதியாண்டில் மட்டும் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி 9.69% என்ற அதிக வளர்ச்சியை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாது மணல் முறைகேடு தொடர்பாக தமிழகம் முழுவதும் 15 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் ஆல்பர்ட் தியேட்டர் எதிரே உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சர்க்கரை ஆலையின் கார்ப்பரேட் அலுவலகம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் எதிரே உள்ள அந்நிறுவனத்தின் ஆடிட்டர் ஹரி என்பவரது வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு புதுச்சேரியில் செயல்பட்டு வந்த கோ ஃப்ரீ சைக்கிள்ஸ் என்ற சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 4.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 52,000 ரூபாய் தருவதாக கூறி மோசடி செய்ய முயற்சி நடப்பதாக எழுந்த புகாரில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 2.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் 1999ஆம் ஆண்டு விசாரணை கைதி வின்சென்ட் மரணமடைந்த வழக்கில் டிஎஸ்பியாக இருக்கும் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கின் தீர்ப்பில் 9 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் 2 காவலர்கள் விடுவிக்கப்பட்டனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வந்து ஆஜர்படுத்தப்பட்டனர். 9 பேரிடமும் குறுக்கு விசாரணை நடத்த கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் 9ஆம் தேதி ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்.
2004ஆம் ஆண்டு இயற்கை பேரிடர்களை சந்தித்த மாநிலங்களுக்கு 1280 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி பீகார், இமாச்சல பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுக்கும் சேர்த்து 1280 கோடியே 35 லட்சம் ரூபாய் பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் கோடையில் இதமான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக சீர்காழி, ராமேஸ்வரம், செங்கல்பட்டு, கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களில் விட்டு மழை பெய்தது. கோடை வெயில் விரட்டியடித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோன் வைண்டிங் நிறுவனத்தில் மழை நீர் புகுந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூல் கோன்கள், அட்டைகள், கோன் வைண்டிங் மெஷின்கள் முழுமையாக நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியாததால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் நீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் தண்ணீரை வெளியேற்றினர். திருப்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் காளிப்பாளையம் குட்டை நிரம்பி சாலையில் வழிந்து தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோல்டன் சிட்டி குடியிருப்பு பகுதியின் சாலையில் குறுக்கே மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பாளையம் செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் 1.5 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அறுவடை செய்து வெயிலில் காய வைக்கப்பட்டிருந்த சுமார் 30 ஏக்கர் மஞ்சள் திடீர் கனமழையால் வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் அரசு முறையாக ஆய்வு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கீரிப்பள்ளம் ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி அருகில் இருந்த குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறினர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பெய்த கனமழையால் 4 வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. ஆதிசக்தி விநாயகர் கோவில் தெருவில் குடியிருக்கும் அழகு முருகன், காமாட்சி, ராமகிருஷ்ணன் ஆகியோரின் வீடுகளுக்கு பின்புறம் உள்ள காலி நிலத்தில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் அவர்களது வீடுகளின் பின்புறம் உள்ள மதில்கள் நீரில் ஊறியும் மண் அரிப்பு ஏற்பட்டும் இடிந்தது. தொடர் மழை காரணமாக தேனி மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கையாக குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜின் மனைவி அஜிதா மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நாகர்கோவிலைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் தயா பாக்கிய சிங் என்பவருக்கு சொந்தமான நிலத்துக்கு போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்ததாக கூறி அஜிதா உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன உணர்வுகளை தூண்டும் வகையில் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பது தெரிந்தும் தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுக நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார். நக்சலைட்டுகள் கொல்லப்படும் போது யாரும் மகிழ்ச்சி அடைவதில்லை என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா நக்சலைட்டு சகோதரர்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடையுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு பழங்குடியினரின் வளர்ச்சியை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது என்றார். பாஜக என்பது நிலங்களை பறிக்கும் மாஃபியா கட்சி என சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அரசு மனித தன்மையற்ற புல்டோசர் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக உச்சநீதிமன்றம் கண்டித்ததை சுட்டிக்காட்டி பேசிய அவர் இம்மாநிலத்தில் உள்ள நிலம் மற்றும் குளங்களை பல வழிகளில் பாஜக அரசு சுரண்டி உள்ளதாக குற்றம் சாட்டினார்.
டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அவரது வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பிடிப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதால் அது முடியும் வரை நீதித்துறை பணிகள் எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படாது என கூறப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் தாமோ நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் போலி மருத்துவர் இதய அறுவை சிகிச்சை செய்து 7 பேரை கொலை செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. போலி மருத்துவராக பணியாற்றியவர் பெயர் நரேந்திர விக்ரமாதித்ய யாதவ் என்று தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். கர்நாடகாவின் கல்புர்கியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் படுகாயமடைந்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இரவு நேரங்களில் சாலையோரத்தில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் மனைவியின் நடத்தை மீது சந்தேகமடைந்த கணவர் அவரை சுத்தியலால் தாக்கி தலையை சிதைத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு நூருல்லா ஹைதருக்கும் அஸ்மா கானுக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் மனைவி திருமணத்தை மீறிய தகாத உறவில் இருந்ததாக கணவன் சந்தேகமடைந்து தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் மாமியாரின் தலைமுடியை பிடித்து இழுத்து மருமகள் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குவாலியரைச் சேர்ந்த விஷால் பத்ரா என்பவர் கார் உதிரிபாக கடை வைத்திருக்கும் நிலையில் மனைவி தனது தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்க கோரி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு கணவன் மறுப்பு தெரிவிக்க மனைவியின் தந்தை அடியாட்களுடன் வந்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. 3 ஆண்டுகளாக வேலை கிடைக்காத விரக்தியில் பெங்களூருவைச் சேர்ந்த இளைஞர் தனது மரண செய்தியை லிங்க்டின் இணையதளத்தில் பதிவிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். பிரசாந்த் ஹரிதாஸ் என்ற இளைஞர் லிங்க்டினில் தனது ரெஸ்யூமை பதிவிட்டு காத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எந்த வேலையும் கிடைக்காததால் அதே லிங்க்டினில் தனது இரங்கல் போஸ்டரை பதிவிட்டு அனைத்திற்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் 6ஆம் வகுப்பு மாணவிகளிடம் ஓடிப்போய் கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்ட ஆசிரியருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற காவல்துறையினர் ஆசிரியரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் கால்வாயில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அங்கிருந்தவர்கள் காரில் இருந்தவரை மீட்ட நிலையில் கிரேன் உதவியுடன் காரும் மீட்கப்பட்டது. மழை காரணமாக கால்வாயில் தண்ணீர் சென்றபோதும் காரில் பயணித்த பொன்னி காயமின்றி உயிர் தப்பினார். கர்நாடகாவில் பர்தா வேடமணிந்து நகை கடைக்குள் புகுந்த பெண்கள் 1,13,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பெட்டியை திருடிச் சென்றது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மண்டிப்பேட்டில் உள்ள ஒரு நகை கடைக்குள் சென்ற பெண்கள் வெள்ளி டம்ளர் பார்ப்பது போல் நடித்து அங்கிருந்த 1.4 கிலோ தங்கத்தை எடுத்து பர்தாவிற்குள் மறைத்து வைத்து தப்பிச் சென்றனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் லாக்கரை உடைத்து அதிலிருந்த 45 சவரன் நகைகளை திருடிச் சென்றார். வடக்கு அஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரசாத் என்பவரது வீட்டில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கொள்ளையன் வீட்டிலிருந்து நகைகளை திருடிவிட்டு வெளியே செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள உணவகம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆசாத் என்ற உணவகத்தில் காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டதும் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். முன்னதாக உணவகத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் அமர்ந்திருந்த 9ஆம் வகுப்பு மாணவி திடீரென மயக்கமடைந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி மானசா மயங்கி விழுந்ததைக் கண்டு பதறிப்போன ஆசிரியர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக அதிரடியாக குறைந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 90 ரூபாய் குறைந்து 8,310 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தமிழகத்தில் வேலூரில் மட்டும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் கொளுத்தியது. தமிழகத்தில் சனிக்கிழமை காலை முதலே பல இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்த நிலையில் வேலூரில் மட்டும் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களின் எண்ணிக்கையை 20ஆக உயர்த்தும் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மண்டலத்தை பிரிக்க கவுன்சிலர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவர்களுடைய பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளதால் அதற்கு பிறகுதான் பிரிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. என்கவுண்டர் செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்த உதவி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. குற்ற வழக்கில் தொடர்புடைய நபரின் மனைவியை சந்தித்த அப்போதைய உதவி ஆணையர் இளங்கோவன் இனிமேல் கத்தியை கையில் எடுத்தால் என்கவுண்டர் செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்தார். சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சதீஷ்குமாரின் பேச்சால் தர்பூசணி விற்பனை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் அவரை தமிழ்நாடு பொது சுகாதாரம் மருந்து நிர்வாகத்துறைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சம வேலை சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்ட மேலூரில் எம்புரான் படக்குழுவினருக்கு எதிராக விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்புரான் படத்தில் இடம்பெற்றுள்ள முல்லை பெரியாறு அணை குறித்ததான காட்சிகளை நீக்க கோரி அப்படத்தின் தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலகிருஷ்ணனுக்கு சொந்தமான நிதி நிறுவனம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் பல மாதங்கள் உள்ள நிலையில் வேதாரண்யம் தொகுதி நாதக வேட்பாளராக இடும்பாவனம் கார்த்திக் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். 2026 தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ள நாதக தனது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விருத்தாச்சலத்தில் விசிகாவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் 20க்கும் மேற்பட்ட தொண்டர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டிய மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி விரைவு ரயில் 100 மீட்டர் தூரம் நிற்காமல் சென்றதால் நடைமேடையில் அந்த ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு மீண்டும் திரும்ப வந்த மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி விரைவு ரயில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கத்தியை காட்டி மக்களை மிரட்டிய 4 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். கீழக்குப்பம் பகுதியில் 4 நபர்கள் பொதுமக்களை மிரட்டுவதாக காவல் நிலையத்திற்கு தகவல் வந்திருக்கிறது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்களையும் தாக்க முயன்ற ரவுடிகள் தப்பிச் செல்ல முயன்ற போது கீழே விழுந்து கை கால்களில் முறிவு ஏற்பட்டது. சென்னையில் வடமாநில சிறுமி கொல்லப்பட்ட வழக்கில் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குன்றத்தூர் பகுதியில் வசித்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 16 வயதான யாஷ்மதி கோமாங் தற்கொலை செய்தது தொடர்பாக அவரது காதலன் சோமா கோபா கைது செய்யப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனையில் அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக தெரிய வந்தது. சேலத்தில் குடும்ப தகராறில் அண்ணனை கட்டையால் அடித்துக் கொன்றதாக தம்பி கைது செய்யப்பட்டுள்ளார். KK நகர் பகுதியைச் சேர்ந்த சிவமூர்த்தி என்பவருக்கும் அவரது தம்பி கௌதமராஜ் என்பவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை மது போதையால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதில் தம்பி அண்ணனை தாக்கியதாக கூறப்படுகிறது. நகரின் மையப்பகுதியில் உள்ள அண்ணா சிலை மீது பாஜக மற்றும் திமுக கொடியை மர்ம நபர் போர்த்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடிகளை அகற்றிய போலீசார் 2 கொடிகளையும் அண்ணா சிலை மீது போர்த்திய நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. நெல்லைப்பேட்டையில் உள்ள நர்சரி பள்ளி வாசலில் மர்ம நபர்கள் மலம் கழித்தும் கதவுகளில் வாந்தி எடுத்தும் வைத்திருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வாளாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெண்ணுடன் இருந்த இளைஞர் ஆசிரியர்களையே மது போதையில் மிரட்டினார். அரசு பள்ளி வளாகத்தின் பின்புற கட்டடத்தில் பெண்ணுடன் நவீன் என்பவர் இருப்பதை அறிந்து ஆசிரியர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள மாநகராட்சி கழிப்பறைகளில் விரைவில் யூரினல் சிங்க் பொருத்தப்படும் என மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். மாநகராட்சி சார்பாக தனியார் பராமரிப்பில் செயல்பட்டு வரும் 2 ஒப்பனை அறைகளில் உள்ள கழிப்பறைகளில் யூரினல் சிங்க் இல்லாமலும் ஒரு ஒப்பனை அறையில் உள்ள 4 கழிப்பறைகளில் 2 கழிப்பறைகள் மட்டுமே பயன்பாட்டிலும் உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையோர டீ கடைக்குள் லாரி புகுந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தை உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். உடனே அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் லாரியில் இருந்து டீசல் கசிந்ததால் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு லாரியை மீட்கும் பணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் தாயும் மகனும் உயிரிழந்தனர். சூரமங்கலத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் மனைவி, மகன் மற்றும் உறவினர்களுடன் காரில் திருச்செந்தூர் நோக்கி சென்றார். துரைசாமிபுரம் விலக்கு அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மருத்துவர் ஓட்டிச் சென்ற கார் திடீரென நிலை தடுமாறி வாய்க்காலில் விழுந்தாலும் அவர் காயமின்றி உயிர் தப்பினார். ரங்கம்பாளையத்தைச் சேர்ந்த ராகவன் என்பவர் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் காலிங்கராயன் வாய்க்கால் ஒட்டிய சாலையில் அவர் ஓட்டிச் சென்ற கார் நிலை தடுமாறி வாய்க்காலில் விழுந்தது. தூத்துக்குடி அருகே தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். மகிழ்ச்சிபுரத்தில் வசித்து வந்த ராஜ் என்பவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் 2வது மகன் ஜேம்ஸ் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தையை வழிமறித்து தனது மனைவியிடம் தவறான எண்ணத்தில் பேசியதாக கூறி கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். மாவட்டம் உப்பிடமங்கலம் மாட்டு சந்தையில் சுங்கம் வசூலிப்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் போலீசார் விவசாயிகளையும் வியாபாரிகளையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பேரூராட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீறி அதிக சுங்கம் வசூலிக்கப்படுவதாக கூறி வியாபாரிகள் சந்தையின் முன்புறம் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தரமற்ற பட்டுப்புழுக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் தீ வைத்து எரித்தனர். பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு இளம்புழு வளர்ப்பு மையத்தால் வழங்கப்பட்ட புழுக்கள் அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து வருவதாக புகார் கூறினார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கச்சைக்கட்டி கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனித்து வாழும் பெண்களுக்கான கணக்கீட்டினை அரசு எடுக்க வேண்டும் என கோரி சென்னை பெசன்ட் நகரில் பெண்கள் முன்னேற்ற மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குடிசை பகுதியில் தனித்து வாழும் பெண்களின் முன்னேற்றத்திற்கான சட்டங்களும் திட்டங்களும் வகுத்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி பேரணி நடத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே சூளாங்குறிச்சி மணிமுக்தா அணையில் தொடர்ந்து கனிம வள கொள்ளை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரியில் மண் எடுத்து கனிம வள கொள்ளை நடைபெறுவதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் கனிம வளத்துறை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே வெள்ளமடம் சிஎம்சி நகர் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து 35,000 ரூபாய் மதிப்புள்ள 4 கை கடிகாரங்கள், 7,500 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். வீட்டில் யாரும் இல்லாதபோது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டிய நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அமெரிக்க பொருட்கள் மீது சீனா கூடுதலாக 34% வரி விதித்ததை அதிபர் டிரம்ப் கடுமையாக கண்டித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா மீண்டும் தவறு செய்வதாகவும் பயந்துவிட்டதாகவும் சாடினார். ராணுவ பயிற்சி முகாமை வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் நேரில் பார்வையிட்டார். சிறப்பு நடவடிக்கை பிரிவுகளுக்காக உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகளை அவர் சோதித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சோதனையின் போது நாட்டின் சிறப்பு நடவடிக்கை திறன்களை வலுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது.
நிலத்தின் மீதான பூர்வகுடி மக்களின் உரிமைகளை பறிப்பதாக அந்நாட்டு அரசின் மீது குற்றம் சாட்டி பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமேசான் மழைக்காடுகளுக்கு நடுவே போடப்பட்டுள்ள சாலையை மறித்து பழங்குடியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் துறைமுகங்கள் வழியாக தானியங்களை கொண்டு செல்லும் பாதையும் தடைபட்டுள்ளது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தன் கணக்கில் குப்பைகள் தெருக்களில் தேங்கி உள்ளன. மாநகராட்சி பணியாளர்களின் ஆண்டு வருமானத்தை குறைக்கும் முயற்சியை கண்டித்து பணியாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குப்பையில் உயிரிழந்து கிடக்கும் எலி, கரப்பான் பூச்சிகள், மாமிச கழிவுகளால் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதியடைந்தனர். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை நியூசிலாந்து முழுமையாக கைப்பற்றி அசத்தியுள்ளது. மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மழை காரணமாக 42 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 264 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 265 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் 40 ஓவர்களில் 221 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக 2 முறை 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை பென் சியர்ஸ் படைத்தார். பாகிஸ்தான் அணியுடனான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் 2வது மற்றும் 3வது போட்டியில் அவர் தலா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தொடரை 3-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்களை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிராக செயல்படும் பெப்சி தலைவர் RK செல்வமணியை நீக்கவும் ஆலோசனை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பான் இண்டியா படமாக உருவாகி வரும் ரஜினியின் கூலி படத்துடன் 200 கோடி ரூபாயில் ரித்திக் ரோஷன் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள வார் 2 திரைப்படம் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் இந்த 2 படங்களுக்கு இடையே மிகப்பெரிய போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீர தீர சூரன் திரைப்படம் 9 நாட்களில் உலகளவில் ரூபாய் 56 கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகி சென்ற வாரம் வெளிவந்த வீர தீர சூரன் பாகம் 2 திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியில் பாதிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்புரான் திரைப்படம் 8 நாட்களில் உலக அளவில் 250 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படம் வெளியான பிறகு பல சர்ச்சைகள் உருவாகி படத்திலிருந்து 24 காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பிறகும் படத்தின் வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. திரைப்பட தயாரிப்பாளரும் சிட்ஃபண்ட் அதிபருமான கோகுலம் கோபாலனுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் நடத்தப்பட்ட ரெய்டுகளில் கணக்கில் வராத 1.5 கோடி ரூபாயை கைப்பற்றியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கேரளாவில் கோகுலம் கோபாலனுக்கு தொடர்புடைய இடங்களில் இந்த ரெய்டுகள் நடத்தப்பட்டது. எம்புரான் திரைப்பட சர்ச்சையில் சிக்கியுள்ள மலையாள நடிகரும் இயக்குனருமான பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கு வருமான வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதற்கு முன்னர் அவர் நடித்த கடுவா, ஜனகணமன, கோல்ட் ஆகிய திரைப்படங்களுக்கு அவர் பெற்ற சம்பளம் எவ்வளவு என்பது குறித்து விவரத்தை தாக்கல் செய்யுமாறு நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7G ரெயின்போ காலனி 2ஆம் பாகத்தின் கதை என்னவாக இருக்கும் என்பது முதல் பாகத்தின் முடிவிலேயே இருக்கிறது என அதன் இயக்குனர் செல்வராகவன் தெரிவித்துள்ளார். 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு 50% முடிந்துவிட்டதாகவும் இன்னும் 50% படப்பிடிப்பு பணிகள் மட்டுமே உள்ளதாகவும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருநரையூர் ராமநாத சுவாமி கோவிலில் தனி சன்னதியில் உள்ள மங்கள சனீஸ்வர பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பங்குனி மாத 4வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் வெள்ளி கவசம் அணிந்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. முருகன், வள்ளி தெய்வானை மற்றும் கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. முதல் நாளிலேயே ஏராளமான பக்தர்கள் காசி, கயா, திருவேணி சங்கமம், கொடுமுடி உள்ளிட்ட கங்கை மற்றும் காவிரியில் இருந்தும் புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.
ஈரோட்டில் பெரிய மாரியம்மன் வகையறா திருக்கோவில் பொங்கல் விழாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரை ஊற்றி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் விழா கடந்த மார்ச் 18ஆம் தேதி துவங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான கம்பம் பிடுங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிடுங்கப்பட்ட கம்பம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. Oppo Find X8 Ultra மற்றும் Oppo Find X8s ஆகியவை ஏப்ரல் 10ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதில் X8 Ultraவின் ஆரம்ப விலை 85,000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கலாம். அதேபோல் Find X8s போனின் விலை 46,000 ரூபாய் பட்ஜெட்டில் தொடங்கலாம் என கூறப்படுகிறது.